தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிறந்ததை சிந்திக்க மனம் தயாராக இருந்தால் சாதிக்க எதுவும் தடையில்லை. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2/2/2026 ஆயுளி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசியில் பிரதமை திதி தேய்பிறை. இன்று யோகம் ஆயுஷ்மான், கரணம் பாலவம். இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு, குறிப்பாக போராட நட்சத்திரக்கு. இன்று நல்ல நேரங்கள் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக உள்ளன. இன்றைய வார சூலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேசராசி அன்பர்களுக்கு இன்று இனிமையான நாள், பொன்னான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக பாசம் மலர்கின்ற காலகட்டம், தாய் உள்ளம் பெறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். செல்வ கடாட்சம் பெற வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக தொழிலில் முன்னேற்றம் அடைய வீட்டில் வைத்தே தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக பெண்கள் புது முயற்சிகள் செய்ய அனுகூலமாக இருக்கின்றன. நிறைய பேர்கள் புனித நீராடுவதற்கு அற்புதமான காலகட்டம். இன்று புது தொழில் தொடங்க, புது விஷயத்தில் செய்ய இன்று அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள், தொலைதூர கல்விகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டதுக்கு சிறப்பாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக இந்த மேசராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி இப்பொழுது உச்சம் பெற்ற நிலையில் கிரகத்துடன் சேர்ந்திருக்கும் காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. 10ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் என்ற வாய்ப்பாக இருப்பதால் முயற்சி செய்யவும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 6 மற்றும் இளம் மஞ்சள் இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள், வெற்றிகரமான நாள், ஊக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றன. வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம். குறிப்பாக பயணம் சம்பந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சாதனத்தில் அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். இன்று புது முயற்சிகள் வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கும் காலகட்டத்தில் லாபங்கள் மெதுவாக வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இன்னும் பயணிக்கிற காலகட்டம். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்ப சந்திர பகவான் பயணம் மற்றும் குறிப்பாக டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டம். இப்பொழுது 5ஆம் அதிபதியாக புத பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் கல்வி சம்பந்தப்பட்டது மட்டுமில்லாமல் வேலை சம்பந்தப்பட்டது, அது சார்ந்த இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலனை கொடுக்கின்றன. திருமணம் தகவல்கள் வருகிற காலகட்டமாக இருப்பதால் இன்று முயற்சி செய்தால் அற்புதமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக 6 மற்றும் இளம் மஞ்சள், இளம் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும் காலகட்டம். குறிப்பாக ஆர்வம் அதிகரிக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனைத்தும் வளர்ச்சியாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலன் கொடுக்கின்ற காலகட்டங்கள். புதிதாக புது உறவுகள் புதுப்பிக்கும் காலகட்டமாக இருக்கின்றன. புது நபர்கள் அறிமுகம். இன்று ஒரு சிலருக்கு காதல் மலரும் காலகட்டங்கள். இறை அருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. புனித நீராடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி செய்ய காலகட்டம். வாய்ப்பு இருந்தால் சிறு அன்னதானத்துக்கு சிறு உதவி செய்வது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு செய்தால் நிச்சயம் முன்னேற்ற பாதையை நோக்கி வழிபட காலகட்டமாக இருக்கின்றன. தொல்லைகள் விலக, கொடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெற அம்பாள் வழிபாடு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சஞ்சாரம் செய்வதால் வண்டி வாகன பயணத்தில் கவனம். குறிப்பாக டிரைவிங் செய்யும் பொழுது டாக்குமெண்ட் அனைத்தும் கையில் எடுத்துக்கொண்டு செல்வது முக்கியமாக. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்பொழுது தவிர்ப்பது மிக மிக நலம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பச்சை நிறமும் 5ஆம் நம்பர் எண்களும் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கடகராசி அன்பர்களே, இன்று அற்புதமான நாள், பொன்னாள். இன்று மன பதட்டத்திலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள். மதியத்துக்கு பின் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள், நிரந்தர வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்பு கூடாது. முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு 2வது திருமணம்,
சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்று அனுகூலமாக இருக்கின்ற. முதல் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு பொறுமை காக்கவும் தாமதப்படுத்த வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் செய்த வேலையை திருப்பி செய்ய வேண்டிய கால சூழ்நிலையும், செய்த விஷயத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டமும் ஏற்படுகிற காலகட்டம். கவனம். இன்று உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இறையருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் மற்றும் முருகர் வழிபாடுகள் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் யோக பலனை தருகின்றன. சிம்ம ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்ய ஏதுவாக காலகட்டமாக இருக்கின்றன. கடலிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட கடனிலிருந்து மீண்டு வர, சொத்து சம்பந்தப்பட்ட கடனிலிருந்து மீண்டு வர இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இன்று புதிதாக மாணவர்களுக்கு கல்வியில் யோகம் பெறுகிற காலகட்டங்கள். வேலைக்கு செல்பவர்கள் வேலை மாறுதல்கள் ஏற்பட காலகட்டமாக இருக்கின்றன. திருமண உறவில் ஏற்பட்ட கசப்புகள் இன்று சரியாகும் காலகட்டம். சோம்பலிலிருந்து விடுபட மீண்டு வர இன்று அற்புத காலகட்டம். புனித நீராடுதல், தீர்த்தங்கள் வீட்டுக்கு வருதல், இது போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்று நிச்சயமாக அனுகூலமாக இருக்க துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு மிகுந்த சிறப்பை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு யோக பலனை கொடுக்க எண் 3, மஞ்சள் நிறம், குறிப்பாக இளம் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள். கன்னி ராசிக்கு அற்புதமான நாள். தன யோகம் பெறுகின்ற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் லாபகரமான சிந்தனைகள், லாபகரமான நோக்கங்கள், வெற்றி வாய்ப்பு உண்டு. புதிய புதிய விஷயங்கள் உங்களை அனுகூலமாக அணுகுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று புதிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் இன்று தாக்கம் கொஞ்சம் சிறிது குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டு. என்றால் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க சந்திர பகவான் லாபத்தை ஏற்படுத்துகிற காலகட்டத்தால், குறிப்பாக உங்கள் 5ஆம் அதிபதி சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் மிகுந்த யோகத்தை கொடுப்பதால் ஒரு வளர்ச்சி ஒன்று, தன யோகங்கள் ஒன்று. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள், தொலைதூர பயணங்கள், திட்டமிடல்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட தாய் வழி உறவுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுப்பிக்க வேண்டிய புதிய உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் சின்ன சின்ன மாறுதல்கள், கூட வேலை செய்வர்கள் சின்ன மாறுதல் ஏற்பட வாய்ப்பதால் கவனமாக இருக்கும் வேண்டும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 6 மற்றும் இளம் மஞ்சள் யோககரமான எண்களாக உள்ளன. துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். குரு பார்வையுடன் இந்த நாள் தொடங்குகின்றன. குறிப்பாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். பிறருக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டங்கள். உங்களுக்கு உதவி செய்ய பெரிய நபர்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில் அனுகிரகமும் நிச்சயமாக ஒன்று. இன்று உங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக உண்டு. வேலை, குறிப்பாக வேலையில் முன்னேற்றம் ஏற்பட, தொல்லை கொடுத்தவர்கள் விலக ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. கடனிலிருந்து மீண்டு வர சுப நாளாக இருக்கின்றன. இன்று சொத்து சேர்க்கைக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும். குறிப்பாக உங்கள் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டதில் முன்னேற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்டதை புதுமைப்படுத்த, சீர்திருத்த இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இன்று கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக உங்கள் ராசிக்கு 6 மற்றும் இளம் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டங்கள். குறிப்பாக இன்று விரய செலவிலிருந்து வெளிவர வேண்டிய காலகட்டம். தெரிந்த விஷயத்தில் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய, பயணிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. கவனமாக செயல்பட வேண்டியது. கையிருப்பு பணங்கள், குறிப்பாக கடனை அடைக்க, ஒரு சில விஷயத்தை மீட்டெடுக்க பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். தேவையற்ற விரய செலவுகளை குறைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று அற்புதமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் கல்வி ரீதியாக இன்டர்ன்ஷிப் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட புது புது விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வேலைக்கு அற்புதமான நாள். வேலை சம்பந்தப்பட்ட பொது முயற்சி எடுத்தால் வெற்றிகரமாக இருக்கும். புது வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்கின்றன. இன்று தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு விளம்பரங்கள் கொடுக்க,
புது யுக்திகள் கையாள சிறந்த காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கும். நிச்சயமாக 8ல் இருக்கிற குரு பகவானை சாந்தப்படுத்துவது சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக மெரூன் மற்றும் சிவப்பு நிறங்கள். குறிப்பாக 9ஆம் எண் இன்று யோக பலனை தருகின்றன. தனுசு ராசி அன்பர்களை, இன்று பக்தி உணர்வு அதிகரிக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டம நாள் என்பதால் குறிப்பாக புரட நட்சத்திரக்காரர்கள் புது முயற்சிகள் வேண்டாம். இறை பலம் மட்டும் துணை இருப்பது மிகுந்த அவசியம். இன்று தியானம் செய்வது, குறிப்பாக ஆல்ரெடி செய்யப்பட்ட பழைய விஷயத்தை தொடர்பு கொள்வது முக்கியமாக இருக்கும். புது விஷயங்கள் இன்று வேண்டாம். குறிப்பாக பணம் முதலீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். இன்று செய்ய வேண்டியது குறிப்பாக உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டது அனுகூலத்தை கொடுக்கின்றன. உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மற்றும் அடகு வைத்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். நண்பர்களிடம் இன்று கொடுக்கல் வாங்கல்கள் தவிர்ப்பது மிகுந்த காலகட்டமாக இருக்கின்றன. இன்று நீங்கள் வழங்க வேண்டியது அம்பாள் வழிபாடு மிகுந்த சிறப்பு கொடுக்கும். குறிப்பாக சனீஸ்வரர் வழிபாடும் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு வளர்ச்சி பெற எண் 3 மற்றும் தங்க நிறம் சம்பந்தப்பட்டதை பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிகரமான நாள், அற்புதமான நாள். இன்று முயற்சிகள் அனைத்தும் திருவினையும் ஆக்கும் நாளாக இருக்கின்றன. குறிப்பாக கர்மம் சம்பந்தப்பட்ட கர்ம வினைகள் எல்லாம் நல்வினையாக மாறும் காலகட்டமாக இருக்கின்றன. செய்த பாவத்தை விளக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் காலகட்டம். உங்கள் ராசிக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இறை வழிபாடு, சந்திரன் வழிபாடு இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்று முக்கியமாக தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்ற தொல்லைகள், தொந்தரவுகள், உடல்நிலைகள் சீராக மாற வாய்ப்புண்டு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயணம் செய்ய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. திருமணம், குறிப்பாக திருமணம் இல்லாதவருக்கு திருமணம் ஏற்படும் காலகட்டங்கள், ஒரு சிலருக்கு 2வது திருமணம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து கெடுதலை செய்து கொண்டிருக்க கேது பகவான், குறிப்பாக அதற்குண்டான பரிகாரங்கள் விநாயகர் வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் காலகட்டமாக மாறும் கால சூழ்நிலை வந்திருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பர் மற்றும் நீலம் மற்றும் சாம்பல் நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள், முயற்சி திருவினையாகும் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்டதில் முன்னேற்றங்கள், கடன் அடைக்க வழிவகைகள் பிறக்கின்றன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும். நிரந்தர வேலை வாய்ப்புக்கு இன்று பயணிக்க வேண்டிய காலகட்டம். இடத்தை விற்க, குறிப்பாக இடத்தை விற்று அதன் மூலம் பணம் எடுக்க இன்று முயற்சி செய்தால் நிச்சயமாக பலன் கிட்டும் காலகட்டமாக இருக்கின்றன. டாக்குமெண்ட் விஷயங்கள் இன்று திருத்தம் செய்ய அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான், 7ல் இருக்கிற கேது பகவான் சர்வ சாந்தி செய்தால் மிகுந்த யோக பலனை தரும். குறிப்பாக மனசு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து விடிவு காலம் வரும். கணவன் மனைவி அந்யூன்யங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக புகழ் பெறும் காலகட்டம் இந்த கும்பராசிக்கு வாய்த்திருக்கிறது. உங்கள் நிறைய பேத்துக்கு திருமணம், காதல் சம்பந்தப்பட்டது, குழந்தை விஷயத்தில் அற்புதமாக இருக்கிற நன்னாள் இன்று. உங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்ற அற்புதமான எண்ணாக 4 மற்றும் சாம்பல் நிறங்கள், நீல நிறங்கள் இன்று யோகத்தை கொடுக்கின்றன. மீனராசிக்கு இந்த அற்புதமான நன்னாள் பாசம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். குறிப்பாக இடம், வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது அனுகூலமாக இருக்கின்றன. வேலையில் தொல்லைகள் இருந்து விலகக்கூடிய காலகட்டம். இன்று புது முயற்சிகள் இன்று யோக பலனை குறிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. நட்பு பாராட்டும் நாள். குறிப்பாக தன யோகம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வளர்ச்சி பெற முருகர் வழிபாடு, பகவதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சோமைமலை தரிசனம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்று உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் தாக்கம் வெகுவாக குறைய காகத்துக்கு உணர்வு விடுவது மிகுந்த சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இன்று புது விஷயத்தை கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் புது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கவனம் செலுத்தினால் மிகுந்த யோக பலனை கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது மஞ்சள் நிறங்கள். அதற்குண்டான எண்ணாக 3 மற்றும் 1 இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ஆன்மீகம் அறிவோம். திருவள்ளியங்குடி பெருமாள் வழிபாடு மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றன. குறிப்பாக பயணங்கள் செய்யும் பொழுது வாகன பாதுகாப்பு,
வழிப்பயணத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள் விளக்கும் அற்புத பெருமாள் திருத்தலம்.